ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியராக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் தனியா, ஒரு 3 ஸ்பூன் மிளகு, ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 பட்டை, 2 லவங்கு, ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி வாசனைக்காக. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு மிக்சி கிரைண்டரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி சைடில் வச்சுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர வரலும் அதை நம்ம வதக்கிக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரலும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போது நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு 3/4 கிலோ சிக்கன் இருக்கும். நல்லா சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா சிக்கன் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். இல்லை தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணும் போது அதில் இருக்க தண்ணியே நல்லா விட்டு அதிலேயே சிக்கன் கொஞ்சம் வெந்து வரும். பாருங்கள் இந்த மாதிரி எப்படி தண்ணி விட்டுருக்கு சிக்கனில் இருக்க தண்ணியே. ஸோ எடுத்து லிட் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவை ஒரு 1/2 மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மசாலா எல்லா பக்கமும் சேர்ந்து வர மாதிரி. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இந்த சிக்கனை வேக வச்சுக்க போகிறோம். மசாலா பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லா கொதித்து வரும்போது அந்த தண்ணியும் மசாலாஸும் நம்ம ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்க போகிறோம். நடுவில் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் நல்லா போயிருக்கு. சிக்கனும் நல்லா வெந்து வர ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த அளவுக்கு உங்களுக்கு போதும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லை இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா
இன்னும் நல்லா திக்காகவே வரும் உங்களுக்கு. ஸோ ஒரு சாம்பாரோட இல்லை ரசமோடு சாப்பிடும்போது, இல்லைனா அதில் வர அந்த கிரேவியோடவும் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.